பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 17வது நாளுக்குரிய தியானத்திற்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35-41 உள்ள வசனங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த விதைகளுடைய ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் படவில் ஏறி அக்கறைக்கு போகிறார். போகிற சமயத்துல பெரும் காற்று அடித்து மிகவும் கடல் கொந்தளித்தது. அப்போது படகு நிரம்பி மூழ்கிற நிலைமையில் இயேசு கிறிஸ்து அங்கு அயர்ந்து நித்திரையா இருக்கிறார் படகுல. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அலறி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கத்தினார்கள். இயேசு கிறிஸ்து உடனே எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு சொல்லி அதட்டி அவர்களை பார்த்து கேட்டார், உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? ஏன் பயப்பட்டீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய அதிகாரம் உடையவராய் இருக்கிறாரே, இவர் யார் என்று சொல்லி பிரமித்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எத்தனை அலைகளும் எத்தனை சூறாவளிகளும் எத்தனை நெருக்கடிகளும் வாழ்க்கையில வந்தாலும் மறந்துட வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையின் படவில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனை பற்றி கொண்டு அவர் என்னாலும் நோக்கி பார்ப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். God bless you.